2023 வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இயரா இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் 2024 நம்ம சுப்பீரியர் மேனா ஒரு நல்ல கிரேட்ஃபுல் மாஸ்குலினிட்டி மேனா எடுத்துட்டு போய் நிக்கலாம். ஓகே நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு. ஓகே நம்ம பிளான் போட போறதில்ல, ஸ்கெட்ச் போட போறதில்ல. சின்ன ஒரே ஒரு சிங்கிள் ரூல் மட்டும் சொல்லப் போறோம். ஓகேவா? நன் ஆஃப் தெம் எதுவுமே நான் சொல்லப் போறதில்ல. ஜஸ்ட் ஒரு ரூல். இத மட்டும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஜஸ்ட் திங்க் மட்டும் பண்ணுங்க. நாட் ஃபாலோ. அதுக்கான உங்களுக்கு உள்ள ஒரு விஷயம், ஓகே இதான் ஒரு விஷயமான்னு தோணும் உங்களுக்கு சுப்பீரியர் மேன் ஆகுறதுக்கு. இல்லாம ஒரு மாஸ்குலினிட்டி உங்களுக்கு எதா இருந்தாலும் ரிச் மேனா, ஓகே இது ஒரே விஷயம் மட்டும் நீங்க செக் பண்ணி மட்டும் பாருங்க. நம்ம கரெக்ட்டா பண்றோமா? ஓகே நம்ம ஒரே ஒரு ரூல் ஃபர்ஸ்ட் ஒன்லி ஒன் ரூல். ஓகே அந்த ரூல் வந்து செக் யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேவா? நீங்க 2023 எண்டுல இருக்கீங்க. டிசம்பர் 30 அந்த டேட்ல நான் போடுறேன் நானு. நீங்க இந்த விஷயத்த நீங்க ஜனவரி 1, ஜனவரி 10ல பார்த்தா கூட பரவால்ல. நம்ம இருந்த 2023ல இருந்த நம்ம இப்போ அதே மாரி கரெக்ட்டா இருக்கோமா மட்டும் கவனிங்க. ஓகேவா? அப்படி இல்லன்னா, ஜஸ்ட் நீங்க அத மட்டும் மாத்த பாருங்க. ரெசல்யூஷன் எடுக்காதீங்க. ரெசல்யூஷன் இஸ் ஜஸ்ட் உங்களுக்கு சின்ன டோபமைன் தான். அது வேஸ்ட் ஆஃப் டைம். கரண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் ரியலா சொல்றேன் நானு. உங்களுக்கான விஷயம் நீங்க செஞ்சிருந்தீங்கல்ல. ஓகே நீங்க 2023ல ஜிம்முக்கு போயிருந்தாலும், சரி எது கன்டின்யூ பண்ணி ட்ராப் அவுட் ஆனாலும், அத பத்தி நீங்க கண்டிப்பா 2024ல நியூவா கிரியேட் பண்ணாதீங்க. அதுலேருந்து எப்படி நம்ம திருப்பி எடுத்துட்டு கன்டின்யூ பண்ணலாம் மட்டும் பாருங்க. டு பி கன்டின்யூ ஓகே நாட் எ ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் ஜஸ்ட் எ வேர்ட் ஓகே. தட்ஸ் எ வேர்ட். அது வந்து சின்ன மிராக்கிள கிரியேட் பண்ணும். பட் ஆனா தொடர்ந்து செய்யாது. தொடர்ந்து செய்ய உங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகாம தொடர்ந்து செய்வீங்க. தயவு செஞ்சு அந்த செக் ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ். அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஓகே நான் இன்னொரு பண்ண மிஸ்டேக் நான் சொல்றேன். 2023 நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு பார்த்தேன். பட் ஆனா போட முடியல. ஓகே சின்ன சின்ன பிரச்சனை இல்ல. பட் 2024 நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு பார்க்கணும். ஓகே ரெசல்யூஷன் எடுத்து ஓகே நான் இன்னிலேருந்து கரெக்ட்டா போடணும். டெய்லி ஒன் பை ஒன் டே. ஓகே தட்ஸ் ஓகே அப்படிலாம் நம்ம ஓட அவசியமே இல்ல. ஜஸ்ட் நீங்க செய்யறத லவ் பண்ணி கரெக்ட்டான விஷயத்த கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா போதும். கண்டிப்பா உங்களுக்கான விஷயத்த கண்டிப்பா நீங்க அடைவீங்க. எந்த விஷயத்தா இருந்தாலும் ஓகே நான் எத மீன் பண்ணி சொல்றேன், ஓகே யூடியூப் மீன் பண்ணி சொல்றேன், ஓகே என்னோட பிசினஸ் நான் எடுக்கிற பிசினஸா இருக்கட்டும், நான் தொடங்க நியூ ரிலேஷன்ஷிப் எதா இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரெசல்யூஷன் போடக்கூடாது. ஜஸ்ட் டு பி கன்டின்யூ. அந்த கன்டின்யூவை நீங்க சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே அவ்வளோதான். தட்ஸ் மேட்டர். சக்ஸஸ்க்கும் இதான் மேட்டர். ஓகே அந்த விஷயத்துக்கு கரெக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும் போதும். தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஃபெயில் ஆக போட்டு அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு செய்யுங்க. அது ரெசல்யூஷனில் சேர்க்காதீங்க. நீங்கள் செஞ்ச விஷயத்தையே திருப்பியும் கற்றுக்கிட்டு திருப்பி இன்னும் பெட்டராக செய்யுங்க. ஓகே டு பி பெட்டர் நாட் ரெசல்யூஷன். டு பி பெட்டர் த வெர்ஷன். டு பி கண்டினியூ த இயர். தட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சின்ன விஷயமா இருக்காது. இந்த விஷயமா இருந்தாலும் இதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சினாவே நம்ம இருந்ததுக்கும் இருக்க போகிறதுக்கும் இன்னும் வருங்காலம் நம்ம இருக்க போகிறதுக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ரெசல்யூஷன் மேக் பண்ணுறது விட்டுட்டு டு பி பெட்டர் இந்த வருஷம் நான் வந்து ஓகே நான் சின்ன ஒரு வெயிட் மெசேஜ் சொல்கிறேன். 2023ல நான் ஒரு 75 இருந்தேன்னா ஓகே நான் 2024 60 அந்த 65 நம்ம போயிடணும். அந்த பெட்டர் நம்ம பண்ணியிருக்கோமா நீங்கள் பாருங்கள் 2024ல். ஓகே நம்ம பண்ண முடியலையா? ஓகே நம்ம அதுக்கான லேர்ன் பண்ணணும். தயவு செஞ்சு திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து 60 to 2025ல நம்ம வந்து அந்த சக்ஸஸ்க்குள்ளே நம்ம 75க்குள்ளே குறைச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி தொத்தா போவீங்க. ஓகே அதுக்கான நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகே நீங்கள் ரன்னிங் போகணும். ரன்னிங் போகிறத விட்டு ரன்னிங் போகிறதுல என்ன ஆட் பண்ணால் போகுது, என்ன டெக்னிக்ஸ் ஆட் பண்ண போகுது டு த லேர்ன். ஓகே அதை வச்சு லேர்ன் பண்ணுங்கள். அது விஷயத்துக்கு முடிக்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த விஷயத்தை இன்னும் ஈஸியாக நீங்கள் முடிக்கலாம். அதே மாதிரி தான் எந்த டெக்னிக் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதா இருந்தாலுமே ஜஸ்ட்டு வந்து அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த செக் ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸில் அந்த விஷயம் உங்களுக்கு எதாக இருந்தாலுமே லேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக தோக்க மாட்டேங்க. ஓகேவா? திருப்பி தொடர்ந்து செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை கிவ் அப் பண்ணுறது விட்டு லேர்ன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட்ஸ் டூ ஈஸி. ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. ஜஸ்ட் நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா பட் எல்லோரும் சொல்லி தான் நானும் சொல்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து இன்னும் எனர்ஜியாக வீடியோ போகிறது யூஸாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கான நியூ ஸ்டெப்ஸை க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே பாய்.